சும்மா பிளாஸ்ட்ன்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ்லாம் இப்பயே வந்து வண்டியை உர்றா மலேசியாக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பாராத ஒரு இஷ்யூ வந்து நம்ம தமிழ்நாட்டு கரூர்ல நடந்தது இல்லையா? அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஷாருக் கான் தான் ஹையஸ்டா வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, ஒரு 200 கோடி வாங்குறான்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து அதிகமா எல்லா ஹீரோவோட அவரு தான் வந்து சேலரி வந்து அதிகமா வாங்கிட்டு இருக்காரு. தூக்கி சாப்பிட்டு இந்த லாஸ்ட் படத்துல விஜய் அவர்கள் வந்து 275 கோடி வாங்கியிருக்காரு. எங்க பார்த்தா ஜனநாயகம் மலேசியா ஃபுல்லாவே ஜனநாயகனோட பேனர் தாங்க, ப்ரொமோஷன் தான் சும்மா எகிருது. வந்து யோசிச்சுட்டா மலேசியால வைக்கிறாங்க. எத்தனை வருஷமா நம்மளும் வந்து தமிழ்நாட்டு மலேசியாவோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நடத்துல அது வருத்தம், அது வருத்தம் இல்லாம அது நம்ம சாட்டிஸ்ஃபைடா எடுத்துக்கலாம். இங்க நடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உச்சக்கட்ட நடிப்பை விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நான் வந்து ஏதாச்சும் செய்யணும் சொல்லிட்டு வெல்கம் பேக் டு சென்னை கல்ச்சர். என்னப்பா தளபதி ஃபேன்ஸ் ரெடி ஆயிட்டீங்களா? எஸ், ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட கொஞ்சம் மாதங்கள் தான், ஜனவரி ஸ்டார்ட் ஆக போகுது. பொங்கல் அன்னைக்கு சும்மா பொங்கல்னு ஜனநாயகம் வந்து பொங்க போகுதுதான் சொல்ல போறோம். எஸ், தளபதியோட லாஸ்ட் படங்க ஜனநாயகன் படம். இந்த படத்துக்கு மாபெரும் உலக லெவல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ரசிகர்கள் தான், இது ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, விஜய் மேல வச்சிருக்க விஜய் பார்க்காதவங்க கூட இந்த படத்துல, விஜய பிடிக்காதவங்க கூட இந்த படத்துல திரும்பி பார்க்க வச்சிருக்கு விஜய. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜனநாயக படம் வந்து 2024 வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுல இருந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியா இருந்தாங்களோ இல்லையோ, ஆனா ஃபீல் ஆயிட்டாங்க தான் சொல்ல முடியும் கண்டிப்பா. ஏன்னா இந்த ஜனநாயக படம் தளபதி விஜயோட கரியர்ல லாஸ்ட் படம் சொன்னனால தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே எமோஷன் ஆயிட்டாங்க தான் சொல்ல முடியும். 2024 ஜனநாயக படம் அப்டேட் வரும்போது எல்லாம் என்னமா சொன்னாங்க, படம் அப்டேட் வந்திருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு இது வந்து ஹாப்பியா எடுத்துக்கிட்டா இல்ல சோகமா எடுத்துக்கனான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க, ஹாப்பி தான், ஆனா தளபதியோட லாஸ்ட் படம் சொல்றாங்க, அவரே சொல்லிட்டாரு, அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தளபதி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஒரு கரெக்டான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு மக்கள்லாம் கரெக்ட் தான்பா, இது லாஸ்ட் படம் தான், ஆனா இருந்தாலும் நாங்க தளபதி இனிமே சினிமால பார்க்க மாட்டோம், அரசியல்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. எஸ்ங்க.